இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் இந்த நாளில் அன்பிற்குரிய மாவட்ட செயலாளர் தோழர் முத்து உத்திராபதி அவர்கள் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு இந்த தேதியில் நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்த போது எனக்கு உள்ளபடியே இந்த தேதியில் வர முடியாத சூழல்தான். அவரிடத்தில் வர முடியாத சூழலை நான் தொலைபேசியில் நீண்ட நேரம் விலக்கிவிட்டேன். அவ்வளவு ஒரு நேர நெருக்கடி இருக்கிற நாள் இந்த நாள். கல்கத்தாவிலிருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையை அழைத்து ஈரோடு மாநகரத்தில் கல்வி வளர்ச்சி கருத்தரங்கம் என்ற ஒரு பெரிய கருத்தரங்கத்தை இன்று ஏற்பாடு செய்திருந்தோம். அதிலே பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் பேராசிரியர் பெருமக்களும் தமிழ்நாட்டில் கிராமங்கள் தோறும் கல்வி நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும், சாதாரண மக்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் கல்வி, தரமான கல்வி, சமமான கல்வி என்ற முப்பெரும் முழக்கத்தை முன்வைத்து நடத்தப்படுகிற கல்வி விழிப்புணர்வு கருத்தரங்கம் மே மாதம் 5ஆம் தேதி ஈரோடு மாநகரத்தில் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டு அதற்கான தயாரிப்பில் நாங்கள் இருந்த காலத்தில் தான் மாவட்ட செயலாளர் தொலைபேசியில் எனக்கு தொடர்பு கொண்டார். முதலில் வர இயலாத சூழ்நிலையை விலக்கிவிட்ட பின்னரும் நான் எப்படியாவது இந்த நேரத்தை ஒதுக்கி மதியம் 1:30 மணி வரை நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்று என்று சொல்ல முடியாது, அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்துவிட்டு கல்கத்தாவிலிருந்து வந்த அந்த சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வந்த ஒரு பேர் ஆளுமையை உடனடியாக அவரை கோயம்புத்தூருக்கு விமானத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு மாலை செல்ல இருந்தவரை மதியமே அனுப்பி வைத்துவிட்டு அவசரமாக இந்த கூட்டத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். ஏனென்றால் இவ்வளவு தூரம் வலியுறுத்தி இந்த உரத்த நாடு ஒன்றிய பகுதியில் இருக்கிற தோழர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கொஞ்சம் வேறு வேலை இருந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரியான ஏற்பாடுகளை செய்துவிட்டு நான் இங்கு வந்து உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது தியாகிகள் தினம். இது தியாகிகளுக்காக கொடுக்கப்படக்கூடிய மரியாதை. நான் எண்ணி பார்க்கிறேன், இது கட்சியினுடைய 100ஆண்டு விழா. எனக்கு முன்னர் நீண்ட நெடுநேரம் பேசுகிற அனைத்து ஆற்றலையும் ஆளுமையும் பெற்றிருக்கிற மாவட்ட செயலாளர் முத்து உத்திராபதி அவர்களும் நம்முடைய சி சந்திரகுமார் அவர்களும் உள்ளிட்ட தோழர்கள் மிக குறைவான நேரம் பேசி எனக்கான நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். இன்னும் நிறைய தோழர்கள் இங்கு பேசுகிற ஆற்றலும் ஆளுமையும் பெற்ற தோழர்கள் பேசுவதற்கான வாய்ப்பை இன்று இழந்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் நாங்கள் உள்ளே நுழைந்த போது பார்த்தால் ஒரு அற்புதமான முறையிலே கலை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த கலை நிகழ்ச்சியிலே பங்கேற்ற அந்த கலைஞர்கள் தோழர்கள் எவ்வாறெல்லாம் பாடுகிறார்கள், இசையை மீட்டுகிறார்கள் என்பதை நான் பார்வையாளர்கள் இடத்துல இருந்து கொஞ்ச நேரம் கவனிக்கிற வாய்ப்பை பெற்றேன். முதலில் அந்த மண்ணின் கலைஞர்களுக்கு நான் மகத்தான பாராட்டை நான் தெரிவிக்கின்றேன். இப்படி ஒரு கலைக்குழுவை இந்த பகுதியிலேயே தோழர்கள் கலைஞர்களான கதை, நம்முடைய தோழர்களே கலைஞர்களாக தங்களுக்கு தாங்களே பயிற்சி ஏற்படுத்தி கொண்டு அந்த உணர்வின் அடிப்படையிலே, உணர்ச்சியின் அடிப்படையிலே தங்களது வெளிப்பாட்டை தெரிவித்தார்கள். வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருந்த குரலெல்லாம் வெளிப்பெற்று பதவி கொள்வான் என்று சொன்னான் மகாகவி பாரதி. அருமையான கலையாற்றலோடு இந்த பகுதியிலே தோழர்கள் செய்த தியாகத்தை தங்களது பாடல்களால் வெளிப்படுத்தினார்கள். அந்த கலைஞர்களை நான் உங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார பாராட்டுகிறேன். எண்ணி பார்க்கிறேன், ஈரோட்டுக்கு அருகில் இதே போன்ற ஒரு கிராமத்தில் விவசாய குடும்பத்திலே பிறந்தவன் தான் நான்.
நகரத்திலே நான் படித்திருக்கலாம். பிறந்தபோது அது கிராமம். இப்போது ஏறத்தாழ அது நகரம் நகர்ந்து சென்று கிராமத்தை ஆக்கிரமித்து இப்போது நகரத்தின் நடுப்பகுதியிலே அந்த கிராமம் வந்து விட்டது. ஆனால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அது ஒரு கிராமமாக இருந்தபோது 50வது ஆண்டு பொன்விழா நடைபெற்றதையும், என் தந்தையார் கம்யூனிஸ்ட் கட்சியிலே தீவிரமாக வேறு ஊன்றியவர், அந்த பகுதியிலே கம்யூனிஸ்ட் கட்சியை வேறு ஊன்றச் செய்தவர். மாணிக்கம்பாளையம் என்ற அந்த ஊர் அப்போது கிராமமாக இருந்து இப்போது நகரமாக இருக்கிற அந்த ஊரில் மாஸ்கோ நகர் என்று பலரும் அழைக்கத்தக்க அளவிலே எங்கு பார்த்தாலும் செங்கொடி பறந்து கொண்டிருந்த அந்த ஊர் சிவப்பு நிற ஊராக இருந்தது. அதிலே பொன்விழாவை அப்போது மிக உயரமான கம்பங்களில் 50 கம்பங்களை நட்டு 50 ஆண்டு பொன் விழாவை நடத்தினார்கள். நானும் பள்ளி மாணவனாக என் தந்தையார் உள்ளிட்ட அந்த தோழர்கள் எல்லாம் அந்த 50 ஆண்டு பொன் விழாவை நடத்துவதற்கு உடனிருந்து வேலை செய்த அந்த பழைய ஞாபகம் இந்த ஊரில் 100ஆண்டு விழாவிலே கலந்து கொள்கிற போது எனக்கு வந்தது. அந்த 50 ஆண்டு பொன் விழா நடைபெற்ற அந்த எழுச்சிகரமான கூட்டத்தில் இதே போன்ற ஒரு இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது மறக்க முடியாத ஒரு குழு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சில குழுக்கள் இருந்தன. அதில் ஒரு மிக முக்கியமான குழு, தலைமையிலே இருக்கிற குழு, அற்புதமான குழு. இது போன்ற கூட்டங்களிலே அவர்கள் பாடினால் கேட்டு கண்ணீர் சிந்தத்தக்க அளவிலே ஈர்க்கத்தக்க ஆற்றல் மிக்க ஒரு குழு இருந்தது, மதுரை குமார் குழுவினர். அவர்கள்தான் அன்று மேடையிலே பாடினார்கள். ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் 50 ஆண்டு பொன் விழாவிலே நாம் செய்த அந்த தியாகிகள் அத்தனை பேருடைய தியாகங்களை எல்லாம் மிக அருமையான முறையிலே பாடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் என் நெஞ்சில் நிழலாடின. இந்த அருமையான நிகழ்ச்சியிலே நான் வந்து பங்கேற்கிற போது அன்பு தோழர் டாக்டர் துரைமாணிக்கம் அவர்கள் என் நெஞ்சில் நிழலாடிக்கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலே அடிக்கடி ஒரு சொந்த சகோதரனை போல பேசி பழகி அவரிடத்திலே அலுவலாகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல தோழர் அரங்க சின்னப்பா அவர்கள் நான் எண்ணி பார்க்கிறேன். இதே ஆம்பலாப்பட்டிலே பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்து பேசிய அந்த பழைய நினைவு எனக்கு வந்தது. நான் பாப்பா நாட்டிலே இருந்து நேரடியாக பட்டுக்கோட்டை வழியாக இந்த வழியிலே வருவதற்கு பதிலாக ஆம்பலாப்பட்டு என்று சொன்ன பிறகு நான் வாகனத்தை ஆம்பலாப்பட்டுக்கே விடுங்கள் என்று சொல்லிவிட்டேன். நேராக அங்கு சென்று விட்டோம். அங்கு சென்ற பிறகு பொதுக்கூட்டம் எங்கே நடக்கிறது எங்கே நடக்கிறது என்று கேட்டால் அது இங்கே நடக்கவில்லை, பிரதான சாலையில் பட்டுக்கோட்டை போகிற வழியிலே நடக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஒரு நல்ல செய்தி, யாரை கேட்டாலும் இந்த பொதுக்கூட்டம் நடக்கிற செய்தி சாதாரண மக்களுக்கு கூட தெரிகிறது. கடைசியிலே ஒரு 1/2 மணி நேரம் அங்கும் இங்கும் சுற்றிவிட்டு கடைசியிலே வந்து சேர்ந்தோம். இதற்கு முன்பு ஆம்பலாப்பட்டிலே மட்டுமல்ல, பாப்பா நாட்டிலே பல ஆண்டுகளுக்கு முன்பு பேசியது, 7 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற பட்டுக்கோட்டைக்கு பல முறை வந்து பேசியது, இது போன்ற பழைய நினைவுகள் எல்லாம் என் நெஞ்சில் நிழலாடின. அது மட்டுமா, எத்தனையோ தோழர்களுடைய இல்லங்களுக்கு நடைபெறுகிற திருமண விழாக்களிலே நான் வந்து பேசியிருக்கிறேன். அழைத்திருக்கிறார்கள் அன்போடு, சொந்த சகோதரனை அழைப்பது போல. தோழர் ராமச்சந்திரன் மூத்த தோழரை நான் பார்க்கிறேன். அவர் இல்ல திருமணத்தில் வந்து உரையாற்றிய அந்த நினைவெல்லாம் எனக்கு வருகிறது. எத்தனையோ வீடுகளிலே காதணி விழாக்களுக்கு கூட இந்த தஞ்சை திறனை பகுதிகளை நான் வருகை புரிந்திருக்கின்றேன். ஆனால் இதெல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்பு. நான் உள்ளபடியே அந்த பாச உணர்ச்சியோடு, தோழமை உணர்ச்சியோடு தான் இந்த இடத்துல நான் பேசுவதற்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் என்ற உரையை தொடங்கினேன். உள்ளபடியே மாமேதை மார்க்சினுடைய அந்த பிறந்த நாளை நீங்கள் எங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள்? மார்க்ஸ் எங்கு பிறந்தார், எங்கு வளர்ந்தார், எங்கு உயர்ந்தார், எங்கு மறைந்தார்? அதற்கும் ஆம்பலாப்பட்டுக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா? நான் எண்ணி பார்க்கிறேன். அதே போல மேதன விழா 1886 சிகாகோ. சின்னஞ்சிறு வயதிலே
நான் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தில் என்னை இணைத்துக் கொண்ட போது 1970-71 கல்வி ஆண்டில் தான் என்னை இந்த மாணவர் பெருமன்றத்தில் இணைத்துக் கொண்டேன். தந்தையாரும் குடும்பத்தாரும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஊறி கிடந்ததால் அது சின்னஞ்சிறு வயதிலேயே மாணவர் பெருமன்றத்தில் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. ஆகவே இது போன்ற இயக்க பணிகளிலே மாணவர் பெருமன்றத்தின் சார்பாக நாம் பங்கேற்றிருக்கிறோம். ஆகவே சின்ன வயதிலேயே ஊர்வலங்களிலே பங்கேற்கிற போது சிக்காகோவின் வீதியிலே ரத்தம் சிந்திய தோழர்களே உங்கள் நாமம் ஜிந்தாபாத் என்று விவரம் தெரியாத காலத்திலிருந்தே சிக்காகோ சிக்காகோ என்று அந்த ஊரின் பெயரை உச்சரித்திருக்கிறோம். 1893 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அதே சிக்காகோவில் நடைபெற்ற சர்வமத சபை மாநாடு, உலகம் பூராவிலும் இருக்கிற பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் அதனுடைய பிரதிநிதிகள் எல்லாம் பங்கேற்றிருக்கிற அமெரிக்காவிலே சிக்காகோ நகரத்திலே நடைபெற்ற மாநாடு. அந்த மாநாட்டில் இந்திய இளைஞன் செங்காவி சிங்கம் வீரத்துறை விவேகானந்தர் 30வது வயதிலே உரை நிகழ்த்தினார். அவர் இங்கிருந்து சிக்காகோவுக்கு செல்கிற போது அவர் பெயர் யாருக்குமே தெரியாது, சென்ற பிறகும் கூட தெரியாது. அவர் அங்கிருந்து அழைக்கப்பட்டு அவர் செல்லவில்லை, இவராக சென்றார். சில பேர் இங்கிருந்து அனுப்பினார்கள். அப்ப வயது 30 தான். முதல் நாள் மதியம் மாலை நேரத்திலே அவர் உரை நிகழ்த்துகிறார். அது போன்ற பெரிய கூட்டங்களில் அதுவரை உரை நிகழ்த்தி அவருக்கு பழக்கமும் இல்லை. அப்படி இருந்த அந்த சமயத்திலே முதல் உரையிலேயே உலக புகழ் பெற்று விட்டார். ஒரு உரையில் உலக புகழ் பெற்ற அந்த மனிதன் உரை நிகழ்த்திய இடமும் அந்த சிக்காகோ தான். ஆனால் சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேரும் சொல்வார்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று தன் உரையை தொடங்கினார் என்று. ஆகவே கீழே இருக்கிற 4000-5000 பேர் உலகம் பூராவிலும் வந்த அத்தனை பிறந்தைகளும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பினார்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொன்னவுடன் கீழே இருந்த அத்தனை பேரும் சிலிர்த்து போய்விட்டார்கள், எழுந்து நின்றார்கள், இடைவெளி இல்லாமல் கரகோஷம் எழுப்பினார்கள் என்று நம்முடைய புத்தகங்களிலும் வாசிக்கிறோம். அத்தனை பேரும் பேசுகிறார்கள், அது உண்மைதான். ஆனால் அதைவிட அந்த மனிதன் அவர் உரை நிகழ்த்துகிற போது முதல் வரியிலே ஒன்றை சொன்னார், அதுதான் எல்லோராலும் பேசப்பட்டது. இந்த சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று முதலே சொன்னவர் விவேகானந்தர் அல்ல, அதற்கு முன்பே பல சொல்லி இருக்கிறார். ஆனால் எல்லா மார்க்கங்களிலும் உண்மை இருக்கிறது என்ற வரியை சொன்னவர் விவேகானந்தர். வந்தவர்கள் அத்தனை பேரும் தங்களது மதங்களை பெருமையாக பேசிக் கொண்டிருந்த போது எல்லா மார்க்கங்களிலும் உண்மை இருக்கிறது என்ற மகத்தான கருத்தை பதிய வைத்தவர், அதற்காகவே பாராட்டப்பட்டவர். ஆகவே இந்த மாதிரி சிக்காகோவை பற்றி சின்ன வயதிலே இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருந்த காரணத்தால் அந்த நகரத்தின் மீது எப்படி ஆம்பலாப்பட்டு என்றால், இந்த கூட்டத்திற்கு நான் இவ்வளவு நேர நெருக்கடி இருந்தாலும் வருவதற்கு காரணமாக இருந்தது ஆம்பலாப்பட்டு என்ற அந்த ஊரின் பெயர். அங்கு சிந்திய ரத்தம், அங்கு வாழ்ந்த தியாகிகள், தோழர்கள், அவர்கள் கனவு, அவர்களது சிந்தனை, அவர்களது உழைப்பு, அதற்கு முன்னால் நாம் யார் என்ற அந்த கருத்து தான் என்னை வந்து நிற்க வைத்திருக்கிறது. அதுபோல அந்த ஊருக்கு ஒரு பெருமை இருக்கும் அல்லவா. 2 முறை 2015ஆம் ஆண்டும் 2019ஆம் ஆண்டும் அதே சிக்காகோ நகரத்தில் இலக்கிய சொற்பொழிவு நிகழ்த்துகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்காக அந்த ஊருக்கு சென்றிருந்தோம். அங்கு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் முதலில் நான் வைத்த ஒரு வேண்டுகோள், நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு நாள் முழுக்க எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு இடத்திற்கு நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும். அது அந்த மே தினம் பிறந்த இடம், அந்த தியாகிகள் ரத்தம் சிந்திய இடம், அதற்கு நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை விடுத்தோம். யாரிடம் விடுத்தோமோ, யார் நம்மை அழைத்தார்களோ அவர்களுக்கு அந்த மேதின இடம் பற்றி எதுவும் தெரியவில்லை. அவர்கள் எத்தனை ஆண்டுகளாக அங்கு இருக்கிறார்கள்? ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். நான் 2 வரை சொன்னால் உடனே
அப்படியே தீப்பற்றுவது போல அவர் புரிந்து கொண்டு அந்த இடம் தானே நாங்கள் அழைத்து செல்கிறோம் என்று சொல்லுவார் என்று எதிர்பார்த்தோம். அவர் எந்த இடம், எந்த முகவரி, அது எந்த இடத்துல இருக்கிறது, அவருடைய விலாசம் என்ன, டோபோகிராபி என்ன என்றெல்லாம் கேட்ட பிறகு எனக்கு அதிர்ச்சி தான் ஏற்பட்டது. அதற்கு பிறகு சென்று அதே போல அங்கே நீங்கள் இதே போன்ற ஒரு பாதையிலே அந்த நினைவு சின்னத்தை வைத்திருக்கிறார் ரோட்டின் ஓரத்தில். அதுக்கு ஏதாவது தனி பாதுகாப்பு இருக்கிறதா? ஒரு பளிங்கு மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறதா? அல்லது எல்லோரும் பார்ப்பதற்கு ஈர்க்கத்தக்க ஏதேனும் இருக்கிறதா? எதுவுமே இல்லை. நம்மை போன்று ஏற்கனவே அந்த வரலாறு தெரிந்தவர்கள் வேண்டுமானால் பக்கத்திலே போய் பார்த்து பரவசம் அடையலாம். என்ன இப்படி இருக்கிறது? அதற்கு பிறகு போய் பார்த்தால் அந்த தியாகிகள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் அது ஏதாவது வித்தியாசமாக நம்முடைய தியாகிகளை எல்லாம் அடக்கம் செய்தால் அதற்கென்று தனியான ஒரு ஏற்பாடு இருக்கும் அல்லவா? அப்படி இருக்கும் என்று நினைத்து சென்றால் அது ஒரு கல்லறை, சிமெட்ரி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார். அங்கே கிறிஸ்துவர்கள் நமக்கு தெரியும் கபர்ஸ்தான் என்று இஸ்லாமியர்களை புதைக்கின்ற இடத்தை சொல்வார்கள். அந்த கிறிஸ்துவர்களுக்கு என்று தனி சுடுகாடு இருக்கும், இடுகாடு இருக்கும், அது எல்லோருக்கும் தெரியும். அது போன்ற முறையிலே அவர்களை புதைக்கின்ற அடக்கம் செய்யக்கூடிய இடம் அத்தனை இருக்கிறது அல்லவா? எல்லா இடங்களிலும் பக்கத்தில் நெருக்கமான முறையிலே கல்லறைகள் இருக்கும் அல்லவா? அது போன்ற கல்லறைக்கு தான் அழைத்து சென்றார்கள். கடைசியில தேடி சென்றால் அங்கு கல்லறையிலே அங்கு இருக்கக்கூடியவர்கள், அலுவலர்கள், அதிகாரிகள், அவரிடத்தில் போய் கேட்டால், அங்கே உள்ளே சென்ற பிறகு கேட்டால், அதோ அந்த இடத்துல இருக்கிறது சொல்ல வேண்டும் அல்லவா? சரி, அங்கே எங்காவது ஒரு கோயில் இருக்கிறது என்று தஞ்சாவூர் கோயிலுக்கு நீங்கள் சென்றால் அந்த தஞ்சாவூர் கோயிலை ஸ்தல புராணம் என்று வைத்திருப்பாங்க. அந்த கோயிலை பற்றியான ஒரு வரலாறு, அது சாதாரண கோயிலுக்கு கூட அப்படி வைத்திருக்கிறாங்க. அப்படியான முறையிலே அந்த கல்லறை இருக்கின்ற இடத்திலே நட்ட நடுவில் இந்த தியாகிகள், மேதன தியாகிகள் புதைக்கப்பட்டார்கள், அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா? அங்கு ஒரு கல்வெட்டு இருக்கிறது. இறந்து போன அந்த தோழர்களுடைய பெயர், எல்லா கிறிஸ்துவ சடலங்களும் அடக்கம் செய்யப்பட்டது போலவே அதுவும் அடக்கம் செய்யப்பட்டு அதே போல ஒரு கல்லறையிலே அந்த பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு உள்ள இடத்திலே எந்த ஒரு ஸ்தல புராணமும் இல்லை. அந்த தோழர்கள் இறந்து போனார்களே அவர்களை பற்றியான வரலாற்று குறிப்புகள் ஒரு புத்தகமாக இல்லை. நான் இதையே சொல்கின்றேன் என்றால் அமெரிக்க ஏகாதிபத்தியம், ஆனால் அங்கு நீங்கள் போய் பார்த்தால் வரலாற்று, எந்த வரலாற்று சிறு நிகழ்வாக இருந்தாலும் நம்மை போன்ற வரலாறு அமெரிக்காவுக்கு கிடையாது. இந்திய நாட்டுக்கு என்ன வரலாறு இருக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு வரலாறு அமெரிக்க நாட்டுக்கு கிடையாது, இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அது கண்டுபிடிக்கப்பட்ட நாடுதான். ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த புராண கால இந்தியாவிலே, புராதன இந்தியாவிலே இந்தியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்திருந்தாலும் அவர்களை எல்லாம் கொலை செய்துவிட்டு கொலம்பஸ் தான் முதலே கண்டுபிடித்தார் என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு கதை அல்லது வரலாறு சொல்லப்படுகிறது அல்லவா? அப்படியானால் பல நாடுகளிலே சென்று அங்கு போய் சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு என்று பெரிய தனி வரலாற்று புராதன சின்னங்கள் எல்லாம் கிடையாது. ஆனால் இருக்கின்ற சின்ன வரலாறாக இருந்தாலும் அந்த வரலாற்றை மிக அருமையாக பாதுகாப்பார்கள். உதாரணமாக நீங்கள் சின்சினாட்டி பகுதிக்கு சென்றால் அங்கு ரைட் சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய விமானத்தை கண்டுபிடித்தவர்களுக்கான முறையிலே நினைவு சின்னம் எப்படி எழுப்பப்பட்டிருக்கிறது. அது போன்ற அமெரிக்கா பூராவிலும் வாஷிங்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், இப்படியான மனிதர்கள் அத்தனை பேரும், ஜெஃபர்சன் என்று சொல்லக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி, அவருடைய வீடு எப்படியெல்லாம் பராமரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மாதிரி நாம் பராமரிக்க முடியாது. அதை ஒரு முன்னுதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வைத்திருப்பவர்கள் இந்த மேதன வரலாற்று சின்னமாக இருக்கின்ற இடத்தை கேட்பாரற்று கிடக்கிறது. யாருக்கும் சொல்லாமல் இருக்கிறார்கள். அது சொல்லக்கூடாது என்பதற்காக வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி வரலாறு பரவக்கூடாது, அந்த மாதிரி வரலாறு எடுத்துச் சொல்லப்படக்கூடாது. ஆனால் அந்த நாட்டில் தான் அந்த புரட்சி நடைபெற்றிருக்கிறது. எந்த நாட்டில் இருட்டடிப்பு செய்தார்களோ, எந்த நாட்டில் இது போன்ற இயக்கங்கள் வரக்கூடாது என்று நினைத்தார்களோ அந்த நாட்டில் தான் முதலே வெடித்திருக்கிறது. ஏனென்றால் தொழில் புரட்சி நடந்த இடம் இங்கிலாந்து. இங்கிலாந்தில் தான் தொழில் புரட்சி நடந்தது. பிரான்சில் தான் அதுக்கு பிறகான புரட்சி நடந்தது, பிரெஞ்சு புரட்சி நடந்தது. இது போன்ற எழுச்சிகள் எல்லாம் அங்கு நடந்த போது தாக்கம் அமெரிக்காவில் இருந்தது. ஆகவே
இங்கிலாந்துக்கு பிறகு அதன் பெரும் தாக்கம் உருவான அமெரிக்காவிலே முதலில் 8 மணி நேர வேலை. நாம் எண்ணி பார்க்கிறோம், 8 மணி நேர வேலை. இதுதான் வேதனத்தினுடைய சுருக்கம். 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம். இதை ஒரு பெரும் முழக்கமாக வைத்து முதலிலே 1883 மாமேதை மார்க்ஸ் மறைகிறார். 83 மறைகிறார். 86 இந்த பேரணி சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த சம்பவம் நடக்கிறது. மறைந்த போதும் மகத்தான, அதாவது தோழமைக்கு இலக்கணம். மார்க்ஸை படிக்கிற நாம் அத்தனை பேருமே கண்டிப்பாக எங்கெல்ஸை வாசிக்க வேண்டும், வரி தவறாமல் வாசிக்க வேண்டும். ஒரு தோழமை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம். மார்க்ஸ் ஒரே ஒரு வால்யூம், ஒரே ஒரு பாகம், ஒரே ஒரு தொகுப்பு. அதைத்தான் அவர் இருக்கிற காலத்தில் வெளியிட்டார், மூலதனத்தினுடைய முதல் தொகுப்பு. ஆனா 1848 1848 அதுதானே கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கை. கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை 1848 வந்து விட்டது. 1886 எழுச்சி ஏற்படுகிறது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை முதலே வந்த போது இந்த 2 பேருக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. நீங்கள் ஒரு அறிக்கை தயார் செய்யுங்கள் என்று. நம்முடைய மாவட்ட மாநாடு நடக்கிற போதும், மாநில மாநாடு நடக்கிற போதும், நீங்கள் அரசியல் அறிக்கை தயார் செய்யுங்கள் தோழரே என்று 4 பேர் குழு போட்டு தயாரிப்பார்கள் அல்லவா? அதுபோல முதலிலே ஆல் மென் ஆர் பிரதரன் என்ற ஒரு முழக்கம் தான் இருந்தது. எல்லா மனிதர்களும் சகோதரர்கள் என்ற முழக்கம் தான் முதலே இருந்தது. ஆல் மென் ஆர் பிரதரன். ஆனால் அந்த முழக்கம் ஒரு ஆழமான முழக்கம் அல்ல. ஆனால் என்ன மாதிரி முழக்கம்? workers of all countries unite, unite. உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்பதுதான் முழக்கமாக இருக்க வேண்டும் என்று 1848 கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை என்ற அந்த அறிக்கை வந்தபோது, நீ இழப்பதற்கு ஒன்றுமில்லை அடிமை சங்கிலியை தவிர, அடைவதற்கோ பொன்னுலகம் உண்டு, உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்ற அந்த அறிக்கை முடிகிறது. நீ இழப்பதற்கு ஒன்றுமில்லை அடிமை சங்கிலியை தவிர, அடைவதற்கோ பொன்னுலகம் உண்டு. You have got nothing to lose except chains என்ற அந்த அருமையான கவித்துவமான வரிகள் 48. நான் கேட்கிறேன், அந்த உலகமே திரும்பி பார்த்த அந்த பொதுவுடைமை இலக்கியம் கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை. அந்த அறிக்கையை எழுதி அவர்கள் நடத்துகிற அந்த கூட்டத்திலே, அந்த மாநாட்டில் முன்மொழிந்த போது கார்ல் மார்க்ஸுக்கு என்ன வயது? நீங்கள் எண்ணி பாருங்கள். இப்போதும் கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை என்றால் 1848 வந்த அறிக்கையை இன்று வரை அது உலகத்தின் பொக்கிஷங்களில் ஒன்று என்று உலகமே கொண்டாடுகிறது. கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற நியாயம், தர்மம், சமத்துவம், பொதுமை என்றெல்லாம் யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பாராட்டுகிற, கொண்டாடுகிற ஒரு மகத்தான அறிக்கை தானே அந்த அறிக்கை. அது ஒரு அறிவியல் சார்ந்த, அரசியல் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த, பண்பாடு சார்ந்த ஒரு அறிக்கை. அந்த அறிக்கை என்ன 700 பக்கமா? இல்லை, 70 பக்கம் மட்டுமே. சில புத்தகங்கள் தமிழில் அச்சடித்த போது அது 75 பக்கங்களாக இருக்கலாம். ஆனால் அதில் இருக்கிற முன்னுரைகள், முதலாம் பதிப்புக்கான முன்னுரை, இரண்டாம் பதிப்புக்கான முன்னுரை எல்லாம் எடுத்து விட்டால் 70 பக்கம் கூட இருக்காது. அப்படியான முறையிலே உலகம் போற்றுகிற உன்னத இலக்கியத்தை கார்ல் மார்க்ஸ் முதலிலே, எங்கெல்ஸ், 2 பேரும் 2 மாபெரும் தலைவர்கள், மாபெரும் சிந்தனையாளர்கள், மாபெரும் கருத்தாளர்கள், மாபெரும் புரட்சியாளர்கள், இந்த 2 பேரும் இணைந்துதானே
அந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் தி மேனிஃபெஸ்டோ ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் இலக்கியத்தை உருவாக்கினார்கள். அப்போது கார்ல் மார்க்ஸுக்கு என்ன வயது? 30 வயது. எங்கல்ஸுக்கு என்ன வயது? 28 வயது. ஒரு 30 வயது இளைஞனும் 28 வயது இளைஞனும் இணைந்து உருவாக்கியதானே கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை. நான் எண்ணி பார்க்கிறேன், இந்த மார்க்ஸ் பிறந்த நாள் அதுதான் மிக முக்கியமாக. தியாகிகள் நம் ஆறுமுகம், இரணியன், சிவராமன் போன்ற மகத்தான தியாகிகள் எல்லாம் இந்த மாமேதை மார்க்ஸ் என்ற அந்த மார்க்சியத்தை பின்பற்றி வந்து அதற்கான முறையிலே தியாகம் செய்தவர்கள் தான். ஆகவேதான் மூலதனத்தினுடைய மூலவராக இருக்கிற மார்க்ஸுடைய பிறந்த நாளை அம்பலப்பட்டிலே நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். மார்ச் 14ஆம் தேதி 1883 அவர் மறைந்தார். 1818 மே மாதம் 5ஆம் தேதி அதிகாலை பிறந்தார். பிறந்து ஆச்சரியப்படுகிறீர்கள், இங்கே நம்முடைய தோழர்கள், மூத்த தோழர்கள் இருக்கின்றீர்கள், மூழ்கி முத்தெடுத்த தோழர்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள். தஞ்சாவூர் பகுதியிலே சில தோழர்களுக்கு பட்டம் பெறாவிட்டாலும் பட்டறிவு மட்டுமல்ல, சின்னஞ்சிறு வயதிலே இருந்து இந்த இலக்கியங்களை வாசித்த அனுபவம் இருப்பவர்கள் இருக்கின்றீர்கள். ஆகவே அவர் 12 வயது வரை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்படவில்லை. 12 வயது வரை நம்முடைய குழந்தைகளை எல்லாம் இப்போது 3 வயதிலேயே விளையாட்டு பள்ளிக்கூடத்திலே சேர்க்கிறார்கள். 5 வயதில் முறையான பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறார்கள். ஆனால் 3 வயதிலேயே வீட்டிலிருந்து குழந்தைகளை கொண்டு போய் விளையாடுகின்ற இடத்திலாவது கொண்டு போய் விடுகிறோம், கொஞ்சம் பள்ளிக்கூடத்திற்கு போகிற பழக்கம் வரட்டும் என்று. ஆனால் அப்போது நீங்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜெர்மனியிலே பிறந்தார் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் 200 ஆண்டுகளுக்கு முன்பு, சரியாக சொன்னால் 230 ஆண்டுகளுக்கு முன்பு உலக வரைபடத்தில் ஜெர்மனி என்ற ஒரு நாடே. ஆகவே அது வெவ்வேறு பெயரிலே இருந்தது. ட்ரையர் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்திலே தான் பிறந்தார். அது ரைன் என்று சொல்லக்கூடிய ஒரு நதி இருக்கிறது. நம்ம காவிரி போல கங்கை போல பெரிய நதி இருக்கிறது. அந்த நதி ஓரத்திலே இருக்கிற அந்த நதி ஓடுகிற பகுதியில் இருக்கின்ற இடத்திற்கு பெயர் ரைன்லாந்து என்பது. அங்கே இருக்கக்கூடிய ட்ரையர் என்று சொல்லக்கூடிய ஒரு 15,000 மக்கள் மட்டும்தான் வாழ்கிற பகுதி அது. மார்க்ஸ் பிறந்த போது ஒரு 15,000 பேர் தான் அந்த ஊரிலே வாழ்ந்தார்கள். அத்தனை பேருமே கிறிஸ்துவர்கள். அங்கே தடுக்கி விழுந்தால் சர்ச்சு தான் இருக்கும். ஆனால் சில பேர் யூதர்கள் இருந்தார்கள். யூதர்கள் மைனாரிட்டி. யூதர்கள் உலகம் பூராவிலும் மைனாரிட்டி தான். ஆனால் அவர் அறிவாளிகள், பேரறிவாளிகள், உலக விஞ்ஞானிகள் நிறைய பேர் யூதர்கள். மார்க்ஸுடைய தந்தையார், பாட்டனார் யூதர்கள் தான். ஆனால் 1918 இவர் பிறக்கிறார் அல்லவா? 1818 1817 மார்க்ஸுடைய தந்தையார், அவரும் வழக்கறிஞர் தான். அவர் இந்த யூத மதத்திலே இருந்த, அந்த யூத மதத்திலே இருந்த போது கூட அவர் கொஞ்சம் முற்போக்காளராக இருந்தார். மதவெறியராக மார்க்ஸ் அந்த இருக்கவில்லை. அந்த யூத மதத்திலே கூட பெரிய பிடிப்புள்ளவராக இல்லை. அதை பற்றி உள்ளே இருந்து கொண்டே கொஞ்சம் விமர்சித்துக் கொண்டிருந்தார். அந்த மதம் பற்றியான கருத்தில் அவர் கொஞ்சம் சங்கடம் இருந்து கொண்டுதான் இருந்தது. அந்த யூத மதத்தின் மீது அவருக்கு பற்றும் இல்லை, பெரிய மரியாதையும் இல்லை. சரி, என்ன செய்தார் என்றால், சரி இந்த மதத்தை விட்டு வேறு மதத்துக்கு சென்று விடலாம் என்று கேத்தலிக், ரோமன் கேத்தலிக் என்று கிறிஸ்துவத்திலேயே ஒரு பகுதி இருக்கிறது. அதுதான் ரொம்ப தீவிரமான பகுதி. அதான் போப்பாண்டவர். அங்க அதுதான் மெஜாரிட்டி. ஏராளமான ரோமன் கேத்தலிக் தான் அந்த ஊர் பூராம் இருக்கிறார்கள். அந்த நாடு பூராம் அவர்கள் தான். ஆனால் இவர் என்ன செய்தார் என்றால், அங்க அந்த பகுதியிலே ஒரு 200 பேர் மட்டும்தான் புராட்டஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய வழி வந்தவர்கள். ஒரு 200 பேர். மார்க்ஸுடைய தந்தையார் அந்த மெஜாரிட்டியா இருக்கிற ரோமன் கேத்தலிக் என்று சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்துவ மதத்துக்கு போகாமல் கொஞ்சம் முற்போக்காக இருக்கிற புராட்டஸ்டன்ட் என்றால் என்ன அர்த்தம்? புரோட்டஸ்ட் செய்பவர்கள், எதிர்ப்பவர்கள் என்ற அர்த்தம்.
ஆகவே கொஞ்சம் அந்த பழைய கிறிஸ்தவர்களை, பழைய கிறிஸ்துவ வேதாந்தங்களை எல்லாம் எதிர்க்கிற கூட்டமாக, முற்போக்கு கூட்டமாக இருக்கிற காரணத்தால் நாம் இதில் இணைந்து கொள்ளலாம் என்று அந்த புராட்டஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவிலே போய் இணைந்தவர் தான் நம்முடைய மார்க்ஸுடைய தந்தையார். மார்க்ஸ் பிறப்பதற்கு ஒரே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இருந்தாலும் அவர்கள் யூதர்களாகத்தான் அவர்கள் கருதப்பட்டார்கள். அவர்கள் அந்த மதத்துக்கு சென்றாலும் கூட அதிலேயும் ஒரு வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.